இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 19 டிசம்பர் 2024 வியாழக்கிழமை முதல் 25 டிசம்பர் 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா 19 டிசம்பர் வியாழக்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி விரதம். அன்றைக்கு ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான வைத்திருதி ஸ்ரார்த்தம். 21 டிசம்பர் சனிக்கிழமை அன்னைக்கு ஷஷ்டி விரதம், அன்றைக்கு கரிநாள். 23 டிசம்பர் திங்கட்கிழமை அன்னைக்கு அஷ்டகா இயற்பகையார் குரு பூஜை. 24 டிசம்பர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கரிநாள், அன்றைக்கு அன்வஷ்டகா. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். 20ஆம் தேதி அதிகாலை 5:21 கர்க்கடக ராசியிலிருந்து சந்திர பகவான் சிம்ம ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மார்கழி 7 ஞாயிற்றுக்கிழமை 22 டிசம்பர் மாலை 3:36 சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. 24ஆம் தேதி பின்னிரவு 25ஆம் தேதி முன்னிரவு காலை 3:11 துலா ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். இந்த காலகட்டத்தில் எடுத்துட்டோம்னா ரிஷபராசியில் குரு பகவான் வக்ர நிலைமையில, கர்க்கடக ராசியில் செவ்வாய் வக்ர நிலைமையில, கன்னியா ராசியில் கேது, துலா ராசியில் சந்திரன், விருச்சிக ராசியில் புதன், தனுர் ராசியில் சூரியன், மகர ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா கோச்சார சந்திரனுடைய ஒரு நகர்வு 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் அப்படின்னு அமைஞ்சிருக்கு. உள்ளபடியே ஒரு பெரிய ஒரு நற்காலம், ஒரு பொற்காலம் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் வந்துடும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த ஒரு விதமான சிக்கல்கள் எல்லாமே நமக்கு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் இது அப்படின்னு நாம் சொல்லலாம். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. புதிய தொழில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை எல்லாமே நீங்க பெறுவீர்கள். அது மாதிரி நம்மளுடைய இந்த லாபஸ்தானம் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது. லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார், செவ்வாய் பார்க்குறார், சந்திரன் கோச்சார சந்திரன் பார்க்க போகிறார். ஸோ பலவிதமான நன்மைகள் நமக்கு. ஸோ தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நிறைய பெரிய முன்னேற்றங்கள் வந்துச்சு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வுகள் பல விதத்திலும் நமக்கு முன்னேற்றங்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் சுக்கிரன் பெரிய யோகம் தரக்கூடிய இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். குடும்பஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை, நல்ல மாற்றத்தை நிச்சயமான முறையில் கொடுக்கும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்க போகிறது. தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு மற்றவாளுடைய சப்போர்ட் கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும். நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. அது மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களுடைய ஒரு நல்ல அனுசரணை, அது எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா
கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு நிலவும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். கொடுத்த வாக்கினை உங்களால் நிச்சயமான முறையில் காப்பாற்ற முடியும். குடும்பம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகும். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. ராசிநாதனுடைய பார்வை பலம் ஒரு சுபவரைய செலவுகளை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும். தொழில் ஸ்தானத்தில் நமக்கு ராகு இருக்க, அது ஒரு பெரிய அனுகூலம். ஸோ யாருன்னே தெரியாது, அவங்களாம் நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இந்த நேரத்தில் நமக்கு கண்டிப்பான முறையில் வரும். அது மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கும் மேல் இடத்துக்கும் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொடங்கும் போது ராசிநாதன் சந்திர பகவான் ராசியிலேயே ஆட்சியாக அமர்ந்திருப்பது ஒரு பெரிய சிறப்பு. சந்திரமங்கள யோகம் உங்களுக்கு உண்டாறது. ஒரு 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 பாலைவனத்தில் போய்கிட்டு இருக்கும்போது நமக்கு தண்ணி கிடைச்ச மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை அள்ளித்தரப்போகிறது, நல்ல மாற்றத்தை அள்ளித்தரப்போகிறது. புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள் அனைத்திலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி, வளர்ச்சி எல்லாமே காணப்படும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தமட்டில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு எழுச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே கிடைக்க போகிறது. 5ஆம் இடத்துல கல்வி காரகனான புதனுடைய ஒரு சஞ்சாரம், சுயசாரம் விட்டு சஞ்சாரம் பண்ணுறார். இதெல்லாம் ஒரு பெரிய உங்களுக்கு அனுகூலம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளான நன்மைகள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை வாய்ப்புகள் ஏற்படும். தினசரி மாரியம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாக போகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு நல்ல தகவல்களாக சேரும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு அது கண்டிப்பான முறையில் சரியாயிடும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். குடும்பம் சார்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும். எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது. உழைக்கும் திறன் அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணினாலும் அந்த திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். தேவையான சப்போர்ட் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். புதிய பொறுப்புகளை நீங்கள் சுமக்க வேண்டியது இருக்கும். ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். கொஞ்சம் வெளியூர், வெளிநாடு இது மாதிரியான ட்ராவல் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ரொம்பவே அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வி சார்ந்த தடைகள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்
1, 2, 5 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம், 9ஆம் இடத்தை பார்த்துடுறார். 2, 9 கூடையவரான சுக்கிரன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம், 11 பார்த்துடுறார். அது மாதிரி 5 கூடையவரான சனி 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அவருடைய பார்வை 3ஆம் இடத்தின் மீது விழுகிறது. இதெல்லாம் ஒரு பெரிய அனுகூலம். மெயினாக நம்ம மனசுல ஒரு பயம் இருந்தது. ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த பயம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு நிலவும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்க போகிறது. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் முடிவெடுங்க. புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம், கடன் வாங்கி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம், கூட்டு தொழில் செய்யலாமா செய்யலாம். எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெண்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. தினசரி சாஸ்தா வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. துளாராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக நமக்கு இது நிச்சயமான முறையில் அமைஞ்சிருக்கு. எல்லா வழிகளிலுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். நிறைய பேர் இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற குருவை ரொம்ப பெரிய விஷயமா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. மற்ற கிரகங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் நமக்கு எல்லாமே கிடைக்க போகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்க போகிறது. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் ஆட்சியாக இருக்கார். 2, 7 கூடையவரான செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் சார்ந்து ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் வரப்போகிறது. புதிய உத்தியோக முயற்சி செய்பவர்களுக்கு இது ஒரு பெரிய பொற்காலம். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் கண்டிப்பான முறையில் அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ஒரு நல்ல நேரம் நமக்கு கணிந்திருக்கிறது. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நமக்கு திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ராசியில் புதன், 5ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல 9 கூடையவர் சந்திரன் ப்ளஸ் நம்மளுடைய ராசிநாதன் செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ராசியை குரு பார்க்குறார். ரொம்ப ரொம்ப அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்கி ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு சேரும். எந்த ஒரு விஷயத்திலும் ஸ்திரமான ஒரு முடிவு எடுக்க முடியும். உங்களுடைய ஒரு விஷயம் எடுத்து அந்த விஷயத்தை ஃபோக்கஸாக வச்சுக்கிட்டு அதை நீங்கள் செயல்படுத்துவீங்க, வெற்றி பெறுவீங்க. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய மாற்றங்கள் நமக்கு சேரும். பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் ஏற்படும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு திரிகோணம் பலமா இருக்கு. நம்மளுடைய ராசியில பாக்யாதிபதி, 9ஆம் இடத்துல கோச்சார சந்திரன், 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக
நடக்கும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அனுகூலமாக உங்களுக்கு நடக்க போகிறது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை கரெக்டாக கால்குலேட் பண்ணி திட்டமிட்டு சரியானபடி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க. புதிய தொழில் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த நேரத்தில் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதர்களுடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயம், இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பெரிய ஒரு வளர்ச்சி, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. பெண்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள், பயணங்கள் ஏற்படும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மகர ராசி அன்பர்களுக்கு அந்த நேரத்தில் நமக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமத்தில் தொடர்பு கொள்கிறார். சந்திராஷ்டமம் வருது. 9ஆம் இடத்துக்கு கோச்சார சந்திரன் போகிறார். ஒரு 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 ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது. நீங்கள் மகர ராசியோ அல்லது மகர லக்னமோ இப்போ நடந்துட்டு இருக்கிற நேரம் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்கி ஒரு தெளிவினை பெற முடியும். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும். தொழில் ஸ்தானாதிபதி அவர் நமக்கு ராசியில் இருக்கிறது ஒரு சிறப்பு. ஸோ அந்த தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும். பெண்களுக்கு முடங்கி கிடந்த காரியங்கள், சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு எழுச்சி, ஒரு முன்னேற்றம் நிச்சயமான முறையில் வரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துனாலும் அந்த விஷயத்தை ஸ்திரமான முடிவெடுத்து ஒரு திட்டமிட்டு கலந்து ஆலோசனை பண்ணி வெற்றி பெறுவீங்க. பல வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது. சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்ததுன்னா அது சரியாகக்கூடிய ஒரு தன்மை. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். ஒரு புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியத்தோடு நீங்கள் நடந்துப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு புதிய உச்சநிலை உங்களால் அடைய முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் நிலவும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. மீனராசி அன்பர்களே, இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். ராசியில ராகு, 5ல் சந்திரன், செவ்வாய். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய மனக்கஷ்டம் நமக்கு இருந்தது. அந்த மனக்கஷ்டம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நேரம். பல வகையிலும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு சீரான முன்னேற்றம், இது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு
குழந்தைகளுடன் குடும்பத்தினுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகும். ஒரு நிபுணத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்து படித்து தெரிஞ்சுப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி காணப்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன். நன்றி, வணக்கம்.